man of bold decisions and grand vision, Kanikuli S. Danu sir அவர்களை பேச அழைக்கிறேன். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. ரூம்பாய் படத்தினுடைய பாடல் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து சிறப்புரையாற்ற இருக்கும் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயலாளர்கள் தம்பி கதிரேசன், தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களே, துணைத் தலைவர் கமலக்கண்ணன் அவர்களே, செயற்குழு உறுப்பினர்களே, தயாரிப்பாளர் நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு படத்தினுடைய பாடல் வெளியிட்ட வரும்போதே எனக்கு மனசுக்குள்ளே ஒரு சொல்லனா ஒரு அதாவது அல்லவையும் நல்லையும் கலந்து என் மனசில் ஊடாடிக்கினே இருக்கணும். இந்த தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய வெற்றி அந்த படம் கொடுக்கணும். அவர் என்னிடம் அழைப்புகள் கேட்கும்போதே நான் சொன்னேன், இதுவரையில் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், கோடிகளை நிறைய சொன்னார். நான் சொன்னேன், இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய செலவு பண்ணி எடுத்திருக்கீங்க, ஆனால் படத்தில் அந்த அளவுக்கு மிக சிறப்பான முறையில் பாடல் காட்சியும் சண்டை காட்சிகளும் எதிர்பார்ப்பும் நிறைந்த ஒரு தொகுப்பான ஒரு பண்பலைகள் இந்த முன்னோட்டத்திலும் பாடல்களிலும் தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. இப்படிப்பட்ட சூழலில் இந்த படத்தினுடைய வெளியீட்டு விழா மிகவும் சீரும் சிறப்புமாக நடப்பதற்கு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் நாங்களும் நல்ல முறையில் ஒத்துழைப்பு நல்குவோம் என்று அறுதியிட்டு உறுதி கொள்கிறேன். தயாரிப்பாளருடைய சந்திரமூர்த்தி அவருடைய திருமகன் நிகில் வந்து மிக சிறப்பாக துடிப்பான இளைஞனாக இருக்கிறான். நாளைய நம்பிக்கை நாயகனாக இந்த திரையுலகத்தை வலம் வருவான் என்பதை அவருடைய படத்தில் அவர் பங்கு கொண்ட காட்சிகளிலே அவர் மிளிர்கிறார், பொழிகிறார் என்று தான் சொல்லணும். இயக்குனர் ஜெகன் ராயன் நல்லா பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு. எதிர்கால நம்பிக்கைக்குரிய இயக்குநர் வளம் வருவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. செவியிலே செந்தேன் மழை, புவியிலே வேலன் சகாதேவனின் சங்கீத அலை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பாடல்களெல்லாம் சிறப்பாக உருவாக்கியிருக்கிறார். அதற்கு கட்டிங் கூறுவதற்கு தம்பி சத்யா அவர்கள் வருகை தந்தது அது ஒரு சால பொருத்தம் என்று சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கிங்கெனாதபடி எங்கும் இப்படம் மாபெரும் வெற்றியை ஈட்டி தரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்தவர்கள். இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவிற்கு வந்து வாழ்த்திய கலை உலகின் எங்கள் வழிகாட்டி அண்ணன் கலைப்புலி தான் அவர்களே, இன்னும் சற்று நேரத்தில் இந்த விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்க இருக்கிற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் GKM தமிழ்குமரன் அவர்களே, வாழ்த்துறை வழங்க இருக்கிற துணைத் தலைவர் கமலக்கண்ணன் அவர்களே, செயலாளர் அருமை சகோதரர் கதிரேசன் அவர்களே, செயற்குழு உறுப்பினர் அண்ணன் தேனப்பன் உட்பட மேடையில் வீட்டிருக்கிற செயற்குழு உறுப்பினர்களே, திரையுலக ஜாம்பவான்களே, தயாரிப்பாளர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, ஊடக நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்து இந்த ரூம்பாய் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வது மகிழ்ச்சி என்று சொல்லி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தேர்தல் முடிந்து முதலாவது நிகழ்ச்சியிலே நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறார். இந்த நல்ல தருணத்தை நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தந்த அருமை சகோதரர் ரிஷிராஜ் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, திரையுலகம் இன்றைக்கு எந்த சூழ்நிலையில் இருக்கிறது, திரையுலகத்திலிருந்து மிகப்பெரிய இக்கட்டான இந்த சூழ்நிலையிலிருந்து திரையுலகத்தை மீட்டெடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு மேடையில் இருக்கிற திரையுலக ஜாம்பவான்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இருக்கிற காரணத்தால் எண்ணற்ற சோதனையை தாண்டி தமிழ் திரையுலகம் வெற்றி அடைய வேண்டும் என்று சொல்லி இன்று காலையில் கூட மிகப்பெரிய ஒரு கூட்டத்திற்கு டிஸ்ட்ரிபியூட்டர், எக்ஸிபியூட்டர், தயாரிப்பாளர் சங்கம்
ஏறத்தாழ ஒரு 100 பேர் கலந்து கொண்டு இன்றைய காலை மிக சிறப்பான ஒரு கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. அனைவருடைய எண்ணமும் எப்படியாவது திரைத்துறை மிக சிறப்பாக வர வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு தான் தங்கள் கருத்தை பதிவு செய்தார்கள். அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு எதிர்காலத்தில் ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகத்தை நல்ல திசையில் கொண்டு செல்வதற்கு ஒரு முதல் படியாக அமைந்திருக்கிறது. அது வெற்றி படியாகவும் அமையும் என்று ஒரு நம்பிக்கை உருவாகி இருக்கிறது. அந்த கூட்டத்தினுடைய முதல் நிகழ்ச்சியே தயாரிப்பாளர்கள் வலுவாக இருந்தால், தயாரிப்பாளர்கள் நல்ல நிலையில் இருந்தால், தமிழ் திரைப்படம் வெற்றி அடைந்தால் ஒட்டுமொத்த திரையுலகமும் மிக சுபிட்சிதமாக இருக்கும் என்று நம்முடைய கருத்தை வலுவாக அங்கே பதிவு செய்திருக்கிறோம். அந்த கருத்தை அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதில் சில முக்கியமான முடிவுகளை எடுத்திருக்கிறோம். மிக விரைவில் அதை அமல்படுத்துவோம். எந்த நடிகராக இருந்தாலும், எந்த இயக்குனராக இருந்தாலும், எந்த மிகப்பெரிய தொழில்நுட்ப கலைஞர்களாக இருந்தாலும் திரைப்பட முதலாளிகளிடம் அட்வான்ஸ் பெற்றால் அவருக்குத்தான் முதலில் அந்த படத்தை முடித்து தர வேண்டும். அதற்கு அப்புறம்தான் அடுத்த படத்துக்கு செல்ல வேண்டும் என்கிற மிக முக்கியமான முடிவையும், வெப் சீரியல் நடிப்பவர்கள், இயக்குபவர்கள் திரைப்படங்களுக்கு வாய்ப்பில்லை என்கிற ஒரு பல்வேறு முக்கிய முடிவுகளை எடுத்திருக்கிறோம். மிக விரைவில் அதற்கு ஒரு குழு அமைத்து அந்த கூட்டுக்குழு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி நிச்சயமாக அதை வழிநடத்தும். மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு 6 மாதத்துக்குள் திரையுலகில் கண்டிப்பாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அனைவரையும் அரவணைத்துக் கொண்டு நல்ல நிலைக்கு கொண்டு வருவோம் என்று சொல்லி இந்த ரூம் பாய் படம் வெற்றி பெற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாற்ற வேண்டும், அதர்மம் அகற்ற வேண்டும். உண்மையில இந்த ப்ரொடியூசர் அதிர்ஷ்டசாலி. ஏன்னா தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து எல்லா நிர்வாகிகளும் ஃபஸ்ட்டு எல்லா நிர்வாகிகளும் ஒன்றா வந்திருக்கும். ஏன்னா நிறைய வேலைகள் இருக்கும். ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணால் ஒரு 2 பேர் வருவோம், 3 பேர் வருவோம். இவர் பயங்கரமான அதிர்ஷ்டசாலியாக இருக்கார். நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம். ஏன்னா ஒரு படத்தினுடைய வெற்றியை இப்பயே தெரிஞ்சு போச்சு. நான் பெருமைக்கு சொல்லுங்க, எல்லாம் இதெல்லாம் ஒன்றா சேரனாங்க ஒரு வெற்றிக்கு அறிகுறி. இது தம்பி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. கன்னடாவில் ஒரு படம் துன்யான்னு ஒரு படம் இருக்கும். அதில் ஹீரோ அமைதியாக இருப்பார், அமைதியாக இருந்து ஃபைட் பண்ணுவார். அந்த மாதிரி தம்பி ரொம்ப அவர் லைஃப் நல்லா இருக்கணும். எங்களை மாதிரி ப்ரொடியூசர் நாங்களும் அவரை வச்சு படம் எடுக்கிறோம். நல்லா அவருடைய எண்ணங்களும், அவங்க அப்பா ரொம்ப அமைதியாக இருக்கார். அவர் எல்லாரையும் ஒருத்தரோட விடாமல் அவ்வளோ அமைதியாக, அந்த மரியாதைன்னா என்ன அவர்கள் தான் நாங்கள் கற்றுக்கணும் போல இருக்கு. ப்ரொடியூசர் இவ்வளோ நல்லா ப்ரொடியூசராக இருக்கார். பரவாயில்ல, கண்டிப்பாக நீங்கள் நம்புங்க. இப்போ நாங்கள் வந்திருக்கோம், எல்லாருமே ஜாம்பவான்ல இல்லை, நல்லா வீர செயல் உள்ள எந்த ஒரு தப்புக்கும் எந்த ஒரு தவறான செயலுக்கு தலை வணங்க மாட்டோம். நாங்கள் எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு அது நடக்க வேண்டும் என்ற ஒரே முயற்சியை ராதா நம்ம சொன்னார் பாருங்க. இன்னைக்கு அக்காடு வாட்டில் பெரிய மீட்டிங் எல்லாம் நடந்தது. ஏன் சொல்லுவாருன்னா, இந்த தமிழ்குமரனுடைய தலைமையில் நல்ல ஒரு நிர்வாகம் இப்போ அமைஞ்சிருக்கு. இப்போ வர படம் தயாரிப்பாளர்கள்லாம் சக்ஸஸ் கண்டிப்பாக ஆகும். நல்ல படம் எடுங்க, நல்ல அதாவது ஒரு கதையை நல்லா சூஸ் பண்ணி நம்ம டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஃபைட் சீன் நல்லா பார்த்தோம், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. அண்ணனுக்கு ஒரு நல்ல வாழ்த்துக்கள். அதுக்கு படம் வெளியே போய் சேர்னாக்கா அந்த பத்திரிகையாளருக்கு அவங்க கையில் தான் இருக்கு. நீங்கள் நினைச்சா, அதாவது நீங்கள் தப்பாக எழுதணும், என்ன உண்மையா அதை எழுதி வெளியே. ஏன்னா புதிய ப்ரொடியூசருங்க அவங்கெல்லாம் வெளியே டெவலப் பண்ணால் உங்கள் கையில் தான் இருக்குது. அதுபோல் உங்களுக்கு எந்த சட்ட சிக்கல் இருந்தாலும் தயாரிப்பாளருக்கு இப்போ வந்திருக்கிற தயாரிப்பாளர் சங்கத்தில் நீங்கள் எல்லாம் கேட்டு, எங்கள் சங்கத்தில் பல சட்ட திட்டங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் அணுகி நல்லா ரிலீஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, இன்னும் படம் எடுக்கலாம். நீங்கள் தைரியமாக இருங்க. எங்கள் சங்கத்தில் இருக்கிற அனைத்து நிர்வாகிகளும் நல்ல முடிவோடு இருக்கும். நம்ம தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்து ஒரு புதிய தயாரிப்பாளர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் நல்லா இருக்கு. மீண்டும் சொல்கிறேன், இந்த பத்திரிகை நண்பர் கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா எழுதுங்க, எழுதி கொஞ்சம் வெளிப்படுத்துங்க.
அவரெல்லாம் வந்து புதுசாக படம் எடுத்திருக்காரு. உங்களுடைய சகோதர மனப்பான்மையோடு நீங்கள் வெளிப்படுத்த எங்களை. நன்றி, வணக்கம். இனிய மாலை வணக்கம். ரூபாய் படத்தை வந்து ஃபர்ஸ்ட் லுக்கு வந்து ரிலீஸ் பண்ண விஜய் சேதுபதி சார் சொன்னார், ஒருத்தர் செய்யக்கூடிய உதவியை வந்து நம்ம அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி சந்தோஷப்படுத்திக்கினா தான் அது அடுத்து இன்னொரு 10 பேர் செய்வாங்க. அந்த நாகரிகமான மரியாதை நிமித்தமாக இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை வெளியிட்ட மக்கள் செல்வம் விஜய் சேதுபதி சார் அவர்களுக்கு தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக மிக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு சின்ன படத்துக்கு வந்து ஒரு செலிபிரிட்டி ஒரு இந்த மாதிரி பண்ணும்போது தான் அந்த படம் வந்து ஒரு பல கோடி பேரையும் அதையும் தாண்டி ரசிகர்களையும் போய் சென்றடைறதுக்கு வந்து தேவைப்படுது. ஏன் சொல்றேன்னா, நீ தாய் கிழவிங்கிற படத்தை வந்து வேற எந்த ஒரு தயாரிப்பாளர் எடுத்ததா கூட இவ்வளவு பெரிய போய் ரீச் ஆயிருக்காரு. ஸோ அது சிவகார்த்தியன் ஒரு தயாரிப்பாளர் வந்து நடிகராக இருந்துக்கிட்டு அந்த படத்தில் ஒரு பார்ட்னர் இருந்து அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக ஃபுல்லாக பண்ணார். அதனால தான் அந்த தாய் கிழவிங்கிற படம் ரீச் ஆச்சு. ஸோ இந்த ரூபாய்ங்கிற ஒரு டைட்டில் வந்து நீங்கள் வந்து வெளியே தெரிய வைக்க ஒரு உதவியை மக்கள் செல்வம் விஜய் சேதுபதிக்கு மீண்டும் மீண்டும் தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவிச்சேன். ரூபாய் இந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ்வலாக ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ண போனோம்னா எல்லாருமே கூப்பிடக்கூடிய ஒரு டைட்டில். அந்த ஹோட்டலுக்குள்ளே நடக்கக்கூடிய பல கதைகளில் வந்து ஒவ்வொரு கேரக்டரையும் ஒவ்வொரு ஆஸ்பெக்டான ஆட்கள் வந்து தங்குவாங்க. அதை எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் அந்த படத்தில் வந்து ரூபாய் எனக்கு நினைக்கிறேன் வந்துட்டு உங்களுக்கு. அதில் ஒரு பெரிய ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, அதோட தயாரிப்பாளர் பையன் சூரியகலா சந்திரமூர்த்தி பையன் அதில் அறிமுகம் இருக்காரு. ஸோ அதனால வந்து அவருக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருக்காரு, அவர் தொடர்ந்து வெற்றியை கொடுக்கணும். ஒரு படத்தை எடுக்கும் போது ஒரு தயாரிப்பாளர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர் 300 பேருக்கு மேலே வேலை கொடுக்கணும். ஆனால் அந்த படத்தை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்ச வச்சு ஆரம்பிச்சிங்கன்னா ப்ரொமோஷன் சாப்பிச்சு விடைகள் ஆரம்பிச்சு அதில் ஆரம்பிச்சு போஸ்ட் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு 500 பேர் வேலை பார்க்கணும். ஆனால் அந்த தயாரிப்பாளர் என்ன பண்ணாரு, ஏதோ ஒரு கதையை ஒருத்தர் வந்து சொல்றாரு, அந்த கதையை நம்பி வந்து அவர் படம் எடுத்துறாரு. இதுதான் ஒரு தயாரிப்பாளர் செய்யக்கூடிய ஒரு வேலை. ஸோ அந்த படம் லாஸ் ஆகி போச்சு அப்படின்னா அது யார் நடிகர்கள் காப்பாற்றணும்? தயாரிப்பாளர் மேல தப்பு இருக்கா? ஸோ 75% தயாரிப்பாளர் வந்து நீங்க வந்து இழந்து நிற்கிறாங்க. அந்த கதையை அவங்க சூஸ் பண்றாங்களா? கிடையாது. ஆனா இதே ஆந்திராவில் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தயாரிப்பாளரையும் ஆந்திராவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களும் காப்பாத்துறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் காப்பாற்றுற யாருமே இல்லை. ஒரே ஒருத்தர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தவிர வேற யாரும் தயாரிப்பாளர் காப்பாற்றவே இல்லை. ஒரு பெரிய படம் சார் தெலுங்கு லாஸ் சார் இமிடியேட்டா கூப்பிட்டு டைரக்டர் பெரிய படத்து மேடையில் சொல்லலை. இமிடியேட்டா லாஸ் 200 கோடி ரூபாய் லாஸ். உடனே கூப்பிட்டு அந்த ஹீரோ சொல்றாரு, சார் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இமிடியேட்டா உங்களுக்கு படி தரைக்கிறாரு. ஸோ அவர் வீட்டில் எப்படின்னா ஒரு ஃபயர் எரிஞ்ச மாதிரி தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அவ்வளோ பேர் ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு படம் லாஸ் அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் 100 பேர் படம் கொடுத்தா எல்லாம் போய் வீட்டில் அடைப்பாங்க. அவர் சூசைட் பண்ணுற ஸ்டேஜ் கூட போகலாம், மனநிலை மாறலாம். ஆனால் அந்த நேரத்தில் ஹீரோ எப்படி காப்பாற்றுறாரு பாருங்க. சார் ஒன்றும் கவலைப்படாதீங்க இருக்கிற அப்போ எரிஞ்சுக்கிட்டு இருக்க தண்ணியில் ஃபயரில் வந்து தண்ணி ஊற்றி அடைக்கிற மாதிரி அந்த மாதிரி தமிழ் திரையுலகத்தில் வந்து யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ தெலுங்கு திரையுலகம் வந்து எல்லா ஹீரோஸையும் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. சார் தயாரிப்பாளர் இடமே இல்லை சார் உங்களுக்கு. நான் இப்ப மேடையில் சொல்றேன் சார், நானே இனிமே பெரிய படம் எடுக்க தயங்குறேன், வேணாங்கிறேன். நான் சின்ன படம் 5 கோடி 7 கோடி எடுத்துட்டு போயிருக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஒரு கதையை சூஸ் பண்ண ப்ரொடியூசர் எக்ஸிக்யூட் பண்ணாலும் யார் பண்றா? ஒரு படத்தில் 70% சம்பளம் எங்கேயும் போய் சொல்லுங்க. நீங்க 30% ப்ரொடக்ஷன் காஸ்ட் போகுது. அப்போ ஒரு ஆக்சுவலா ஒரு சப்போர்ட் பண்ணணும் சார், ஒரு கை கொடுத்து தூக்கணும். அப்பதான் அடுத்த டிராவல் பண்ண முடியும் உங்களுக்கு. ஸோ எல்லாரும் திரையோட வளர்த்துக்கிட்ட தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு அந்த இடமே இல்லாம இருக்குது. அதனால தெலுங்கு இண்டஸ்ட்ரியை பார்த்து மற்ற கதைகள் தெரிஞ்சுங்க. ஸோ அதுக்காக ஒரு கலந்தாய்வு கூட்டம் போட்டிருக்கோம். இப்ப நல்ல நிர்வாகம் வந்திருக்கு. முழுக்க சொல்றேன், தயாரிப்பாளர் பக்கத்துடையாக என்னைக்கு இருப்போம், எந்த நேரம் தயாரிப்பாளர் விட்டு கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி இன்னொரு கோரிக்கை நான் வச்சுக்கிறேன். படம் ரிலீஸுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ரொமோஷன்ஸ், ஏட்ஸ், விடையல்ஸ், இந்த மாதிரி நிறைய ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் கம்பெனிலாம் இருக்குது. இந்த மேடையின் வகையெல்லாம் சொல்றேன், நிறைய பேர் மிஸ்கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் ஒரு சின்ன ஸ்கீம் வச்சு யார் அந்த ப்ரொமோஷன் சைடு ஒர்க் பண்றீங்களோ சினிமா சார்ந்து, அது ஓடிகார்ஸ் இருக்கட்டும், வேற எதுவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து உங்க கம்பெனி உங்களோட மெயில் ஐடி எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. அப்படி பண்ண அப்படின்னா அவங்க வீடு வந்து சப்போஸ் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப தப்பு நடக்குது. அதாவது ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி கூட்டு போறாங்க,
5 கோடி செலவு பண்ணுறேன்னு சொல்லி 50 லட்சம் பண்ணி விட்றாங்க. அது சரியாக பண்ணுறதில்லை உங்களுக்கு. அதெல்லாம் புகார் வர்றதுனால இந்த சினிமா சார்ந்து விளம்பரங்கள் சார்ந்திருக்கக்கூடிய எல்லாருமே வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து உங்கள் அட்ரஸ் பதிவு செய்து கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு எனக்கு ஐடியா கொடுக்குறது அவர் தான். அந்த மாதிரி அவருடைய அனுபவத்தை கேட்டோம்னா எல்லாம் நல்லா இருக்கும். இந்த ரூம் பாய் படத்தை வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த குழு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன்.